ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காக டெய்லரிங் தெரிஞ்சவங்க கூட இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு எப்படி தைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஆரி ஒர்க்கு கிராண்டாக ஒரு ப்ரைடலுக்கு போட்டது. 3.5 வருது இது ஒர்க்குக்கு. இது நம்ம எப்படி கட் பண்ணி தைக்கணும்னு பார்க்கலாங்க. எப்பவும் போல் நம்ம கட்டிங் போட்டு வச்சுருப்போம், வரைஞ்சி வச்சுருப்போம். அந்த மெத்தடில் நம்ம வெட்டக்கூடாது. இந்த கழுத்து பக்கம் மட்டும் க்ளோஸ்டாக கழுத்து பகுதியவே வெட்டக்கூடாது. மேலே ஷோல்டர்லேருந்து மட்டும் வெட்டிக்கணும். நீங்கள் இது முதல்லையே பேப்பர் கட்டிங் போட்டு தான் ட்ராயிங் வரைஞ்சி எம்ப்ராய்டரி கொடுத்துருப்பீங்க. அதனால் ஈஸியாக அந்த பேப்பரை வச்சு பின்தட்டு வரைஞ்சிருக்கேன். இதையே ஷோல்ட்ரு பக்கம் கழுத்து வெட்டாமல் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். முன்தட்டு நம்ம எப்படி வரைஞ்சிருக்கிறோமோ அதே மாதிரி வெட்டிக்கலாம். ஏன்னா கழுத்து பக்கம் முன்கழுத்தில் ஒரு சைடு மட்டும் நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருப்போம். இதில் சின்னதாக கிராஸாக ஒட்டு கொடுக்குற மாதிரி வருது. உங்களுக்கு ஃபுல்லாக கிளாத் இருந்ததுன்னா நீங்கள் அதே மாதிரி வெட்டிக்கலாம். கழுத்து பக்கம் மற்ற எல்லா பக்கம் நம்ம வரைஞ்சிருக்கிறது அளவுக்கே நம்ம வெட்டிக்கலாங்க. இதில் வெட்டின பகுதியில் மீதம் வரும், அதுவே நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேல் கிளாத்துக்குள்ளே உள்ளே கொடுக்குற கிளாத்தாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்ட்டு போட்டுட்டு மேல் பக்கத்துக்கு 3 மடிப்பாக மடிக்கணும். நான் இப்போ இது 3 மடிப்பு மடித்து கட் பண்ணுறது கட்டிங் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் மொதல் மடிப்பில் ஷோல்டர்லேருந்து சென்டர் வர்றதில் நம்ம ஜர்க்கா போட்டு வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். பட்டன் பீஸ் சைடில் மேலே ஊக்கு வைக்கிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு சென்டர் பண்ணி ஒரு ஜர்க்கா போட்டுக்கலாம். அதை ரெண்டையும் ஒன்றா மடித்தோம்னா ஆம் சைடு ஒரு ஜர்க்கா போட்டுக்கலாம். இப்போ முன்தட்டு கப்புக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கை பார்க்கலாங்க. இது கை 12 இன்ச்சு நல்ல லென்த்தியான கை. இது எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணினதை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் எச்சாக வெட்டணுங்க. கிளாத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்காவது நம்ம எச்சாக வெட்டிக்கணும். இப்போ நம்ம வரைஞ்சது விட்டு கொஞ்சம் தள்ளி வெட்டிக்கலாங்க. அப்போ நம்ம அடிக்கும்போது எச்சா வந்தால் கூட வெட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாசி உடப்படும். இப்போ கை நம்ம எப்பவும் போல் வரைஞ்சி வெட்டி ஜர்க்கா போட்டு சின்னதாக குடஞ்சி வெட்டிக்கலாம். இப்போ இது 2 இன்ட்டு போட்டு மேல் பக்கம் எடுத்து நம்ம கை கிளாத்து கூட வச்சுக்கலாம். எம்ப்ராய்டரி கிளாத்து ஒர்க் பண்ண கிளாத்து கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே வங்கி டிசைனுங்கிறதுனால நிறைய பாசி வருது. அது நம்ம அடிக்கும்போது கீழே எப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது 2ஆக மடித்து போட்டுட்டு நம்ம லைனிங் கிளாத் வெட்டியிருக்கிறோம் இல்லைங்களா, அது கீழே இருந்தே நம்ம 1/2 இன்ச் எச்சாக வச்சுருக்குறோம். அதனால் அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே வெட்டிக்கலாங்க. இப்போ மடித்து போட்டதுனால அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கை கிளாத்தை சைடில் எதுவும் வெட்ட வேண்டாம், நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு மீதம் இருந்தால் வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கை கிளாத்தும் நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. மேல் பக்கமும் ஒன்றா வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டா டக்குன்னு நம்ம எடுத்து அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ரெண்டையும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம முன்தட்டு வெட்டணும். பின்தட்டு வெட்டிட்டையும் முன்தட்டு வெட்டலாம். ஆனால் நான் இப்போ முன்தட்டு இதில் வெட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பின்தட்டு வெட்டிக்கலாங்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். கழுத்து பக்கத்துலேருந்து நம்ம வெட்டிக்கலாம். ஏன்னா கழுத்துக்கிட்ட பின்தட்டு வெட்டிட்டு பார்த்தா அந்த நேர் பத்தாமல் போயிடும். இப்போ கரெக்டாக பின்கழுத்தோட மேல் பகுதியை அட்ஜஸ்ட் பண்ணி முன்தட்டுக்கு 1/4 இன்ச் அளவுக்கு வச்சு வெட்டிக்கலாங்க. இது போல் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இதில் லைனிங் கிளாத்தில் மட்டும் நம்ம கொஞ்சமாக கார்னரில் ஜாயின் கொடுக்க வேண்டியது இருக்கும், ஒட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். மேல் கிளாத்தெல்லாம் எதுவும் இல்லை, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு பின்தட்டு வெட்டலாம். பின்தட்டில் நான் இந்த உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் மேல் பக்கம் ஒரே நேர்கோடாக வெட்டணும்னு சொல்லிவிட்டு, இவங்க இந்த கழுத்தோட உள்பகுதியில் தான் அந்த லட்காக்கு போட்டு எடுத்திருக்காங்க. அதனால் அதை வெட்டி எடுத்துருக்கிறனால நான் கழுத்து பகுதியை வச்சு அடிக்கும்போது வெட்டி எடுத்துகிட்டு தான் அடிக்கணும். மிச்சம் இருக்கிற அந்த கிளாத்தை நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தில் நம்ம பட்டிக்கு வச்சு இந்த கிளாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வெட்டின மிச்ச போர்ஷன் முன்தட்டுக்கு இணைச்சிக்கலாம். இதில் மீதம் வர்றதை
நம்ம பட்டன் பீஸ் ஊக் பீஸ் வைக்கிறதுக்கு லைனிங் கிளாத்துக்கு வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். பின்தட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பின் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நகராமல் இருக்கணும். இது ஆரி ஒர்க்கு, பாசி உடவடுங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாகவே அடிச்சிருங்க. கையில் சுற்றி விட்டு அடிக்கிற மாதிரி கூட வரும் சில இடத்துல. கொஞ்சம் இது போல் மெதுவாக அடித்து பாசி ஒட்டுன மாதிரி அந்த லைன் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல தான் நம்ம அடிக்கணும். கழுத்து நம்ம வரைஞ்சி கொடுத்துருக்கோம், அதனால் ஈஸியாக அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். இதில் அட்கா போட்டிருந்ததுனால நான் வெட்டி எடுத்துகிட்டு அடிக்கிறேன். இல்லைன்னா நேர்கூடாக நான் நடுவில் தையல் போட்டு அடிக்கிற மெத்தடு போன தடவை எம்ப்ராய்டரி ப்ளவுஸில் சொல்லி கொடுத்துருக்குறேன், அது மாதிரி அடிச்சுக்குங்க. இப்போ அடிச்சுட்டு இந்த மாதிரி கீறிட்டு அதுக்கப்புறமா ஜர்க்கா போடுங்க. சின்ன சின்னதாக பக்கம் பக்கமாக போட்டுக்கோங்க, திருப்பும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் அமுத்து தையலே போடாமல் அடிப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒருக்கா அமுத்து தையல் லைனிங் துணியில் மட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா கார்னரில் போட்டோம்னா மேல் துணியில் தையலே போடாமல் கூட இருந்துக்கலாம். ஆனால் இவங்க வந்து அந்த ஓரத்தில் கொஞ்சம் கேப் வர்ற மாதிரி தான் டிசைன் சொல்லி இருக்குது. அதனால நான் கார்னர் ஸ்டிச்சும் போட போகிறேன், அதுவும் எப்படி போடுறேன்னு பார்த்துக்குங்க. இப்போ லைனிங் கிளாத்தில் போட்டாச்சு. இதை அப்படியே திருப்பிட்டு லேசாக நல்லா மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த கார்னரில் பாசி உடபடாமல் நம்ம தையல் போடணும். இது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தையல் போட்டுட்டு வாங்க. இது நல்லா டீப்பு யூ நெக்கு தான், இந்த பெண்டு வந்த மாதிரி நெக்கு. அதனால் அந்த பெண்டுக்கிட்டவெல்லாம் கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டு தையல் போட்டுக்குங்க. இப்போ மேல் தையல் நம்ம போட்டு முடிச்சாச்சுனாலே எப்பவும் போல் நம்ம அடிக்கிற மெத்தடு தான். திருப்பி வச்சு நம்ம சுற்றி வர அமுத்து தையல் போடுறது இதெல்லாம் வந்து எப்பவும் போல் போட்டுக்கலாம். பாருங்கள் கழுத்து ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி வச்சு ஓரத்தில் எப்பவும் போல் அமுத்து தையல் போட்டுக்கலாம். சுற்றி வரம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸரை வெட்டி விட்டுக்கலாம். இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி டெய்லரிங் கிளாஸ் நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே வரும். நிறைய உங்களுக்கு உபயோகமான கிளாஸு இதில் நான் நடத்தியிருக்கேன், பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எது மாதிரி கிளாஸ் வேணும்னு சொன்னிங்கனாலும் நான் அது மாதிரி நடத்துவேன். இது நிறைய சப்ஸ்கிரைபர் நேரில் பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவங்க நேரில் வந்து கேட்டுக்கிட்டதுக்காக தான் நான் அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து போடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்குன்ட்டு. இனி வந்து நம்ம இடுப்பு பகுதியில் மடித்து அடிச்சுக்கலாம். அது எக்ஸ்ட்ரா கிளாத் வேணுனாலும் வச்சுக்கலாம். இதே கிளாத்தை மடித்து அடித்தாலும் நீட்டாக இருக்கும். இதே கிளாத்தில் அடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக அடிங்க. கீழே வந்து ஆரி ஒர்க்கில் புட்டாஸ் வந்து அங்கங்கே போட்டிருக்காங்க, அது கீழ்ப்பக்கமும் இருக்குது அந்த மடிக்கிற இடத்துல. அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த இடத்துல அது மேலே படாமல் அடிக்கணும். இல்லைன்னா பாசி வர்ற இடத்துல குதிரையை கொஞ்சமாக தூக்கி விட்டுட்டு அடிக்கணும். இப்போ வந்து நான் அந்த 3/4 இன்ச் அளவுக்கு மட்டும் மடித்து அடிக்கிறதுனால லேசாக அந்த இடத்துல தூக்கி விட்டுட்டு அடிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கிளாத்லேயே இந்த மாதிரி மடித்து அடிக்கிறதுக்கு பழகுங்க. நிறைய பேர் சுருக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு அடிக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் அடித்தாச்சு. நம்ம ஷோல்டர்லேருந்து சென்டரில் தான் எப்போவும் மார்க் பண்ணுவோம். ஆனால் இது புட்டாஸ் இருக்கிறதுனால புட்டாஸில் எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேக்கில் பின்தட்டு டாட் பிடிக்கணும் 4 இன்ச்சுக்கு. இப்போ இதில் ஒன்று பிடிச்சாச்சு. இந்த சைடு நம்மளுக்கு அந்த சென்டரில் கேப் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நம்ம எப்பவும் பிடிக்கிற இடத்த விட ஒரு 1/4 இன்ச் தள்ளி தான் வருது, பரவாயில்ல. ஆனால் பேக் டாட் பிடிச்சா தான் முதுகு வந்து நல்லா உட்காரும். பாருங்கள் அடித்தாச்சு. இது 2ஆக மடிச்சுட்டு நம்ம இப்போவே பின்தட்டில் மார்க் பண்ணிக்கலாம். அவங்களது எல்லாமே பேக் ஹூக்கு, நான் சொன்னேன் 10 ப்ளவுஸ்க்கு மேலே பேக் ஹூக் வந்திருக்குன்னு, அதை வச்சு தான் இப்போ இது ஃப்ரண்ட் ஹூக்கு. அதனால் அது ஹூக் போர்ஷன்லேருந்து வச்சு பின்தட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இனி அடுத்ததாக கையை ரெடி பண்ணி வச்சுட்டு முன்தட்டு அடிச்சுக்கலாங்க. ஏற்கனவே இன்டூ பக்கம் 2 ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். கீழே வந்து 1/2 இன்ச்சு துணியே விடுற மாதிரி இருக்குது, ஏன்னா இது வந்து வங்கி டிசைனு. இதை முதல்ல சென்டரில் மடித்து ஒரு ஜர்க்கா போட்டுக்கலாம். உள் கிளாத்தில் ஜர்க்கா ஏற்கனவே போட்டிருக்கோம். எதுக்காக ஜர்க்கா போடுறோன்னா அது ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு நகராமல் இருக்கிறதுக்கு 2 பின் பண்ணிக்கலாம் சென்டர் போர்ஷனில். அப்போ தான் நம்ம சைடு அடிக்கும்போது உள்ளுக்குள்ளே பாசி வந்து உடபடாமல் இருக்குது. இல்லைனா ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் போயிட்டால் நம்ம பாசி உடச்சுட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி ஆயிரும்.
இப்போ இந்த மாதிரி பின் பண்ணிக்கிங்க. பின் பண்ணிவிட்டு கீழே நகராமல் வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கே நம்ம மடித்து அடிக்கிற மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது வங்கி டிசைனு. இதுக்கு கீழே இந்த லோரியலெல்லாம் தொங்கிட வேண்டியதில்லை. இதுவே நல்ல ஹைட்டான ப்ளவுஸ் தான், அதனால் இது நீட்டாக இருக்கும். இப்போ 1/2 இன்ச் அளவுக்கு அடித்தாச்சு. நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். நல்ல கார்னரில் வந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் கிளாத்துலேயே தையல் வேணும்னு கேட்டதுனால உள் கிளாத் லைனிங் கிளாத்தில் ஒரு தையல் போட்டு மேலே மடித்து மறுபடியும் அதுலேயும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ எப்பவும் போல் கை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ரெட்டை தையலெல்லாம் போட முடியாது, பாசி இருக்கிறதுனால அந்த ஒரு தையல் மட்டும் அமுத்து தையல் போட்டுட்டு சுற்றி வரோம் சுருக்கு இல்லாமல் லைனிங் துணியில் நம்ம தையல் போட்டுக்கலாம். லைனிங் துணியில் தையல் போட்டுட்டு அப்புறம் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது 2 கையும் இதே மெத்தடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. நம்ம சாதாரணமாக தைக்கிற ப்ளவுஸை விட ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜும் அதிகம், வேலையும் கொஞ்சம் அதிகம். ஆனால் பார்த்தா கொஞ்சம் நீட்டாக இந்த மாதிரி அடித்து கொடுத்தா நிறைய கஸ்டமர் இந்த மாதிரி விரும்புகிறாங்க. இன்னும் ஹெவியாக இருக்கிற ஆரி ஒர்க்குக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தையலே அடிக்க முடியாது, கையில் தான் நம்ம எல்லாமே குத்தி எடுத்துகிட்டு அடிக்கணும். ஒரு கை ரெடி ஆயிடுச்சு. 2வது கையும் இந்த மாதிரி அமுத்து தையல் போட்டுட்டு திருப்பி வச்சு மேல் தையல் போட்டுக்கலாங்க. ப்ரைடலுக்கு நம்ம ரிசப்ஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் ஹெவி ஒர்க்காக இருக்கும். நீங்கள் அது மார்க் பண்ணி கொடுக்கும்போது கையோட சுற்றளவு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் முதல்லையே மார்க் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா தேவையில்லாமல் அது பாசியெல்லாம் உடைக்க வேண்டியதில்லை. இல்லைன்னா அதை கை சுற்றளவு பார்த்து நம்ம உடச்சி எடுத்து அப்புறம் தான் சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து நான் பர்ஃபெக்டாக வரைஞ்சி கொடுத்ததுனால கை ரவுண்டு கரெக்டாக ஃபினிஷிங்காக வந்திருக்குது. நம்மளுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அப்படியே நம்ம அடிச்சுக்கலாம் ஈஸியாக. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து மார்க் பண்ணி கொடுக்கும்போது கவனமாக அது மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துக்கோங்க. இன்னொரு கையும் ரெடி ஆயிடுச்சு, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம முந்தட்டு வெட்டலாம். முந்தட்டில் நம்ம ஏற்கனவே இன்ட்டு போட்டு வச்சுருக்கோம். லைனிங் கிளாத்தை உள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஆரி ஒர்க் போட்ட பகுதி மட்டும் முதல்ல அடிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் அதில் வந்து கொஞ்சம் எச்சு கம்மி வந்தால் அதே மாதிரி அந்த இன்னொரு சைடு கப்பையும் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு பொறுமையாக பின்தட்டுக்கு சொன்ன மாதிரியே நீங்கள் அடிங்க. பாசி இருக்கிறதுனால உடவட்டுரும், கொஞ்சம் பார்த்து அடிங்க. முடிஞ்ச ஒத்த குதிரை கூட மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மீதம் இருக்கிற கிளாத்தை நம்ம வெட்டிட்டு ஜர்க்கா போட்டுக்கலாம். ஜர்க்கா போட்டுட்டு நம்ம அமுத்து தையல் போட்டுக்கலாங்க. முந்தட்டு அளவு அவங்க வந்து 1/4 இன்ச் அதிகமாக தான் கழுத்து வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. இப்போ பரவாயில்ல, அதே அளவுக்கு அடிச்சிருங்க. நம்ம ஷோல்டரில் கூட தேவையில்லைன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் டேலி பண்ணுறதுக்காக. இப்போ உள்பக்கம் லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ஒரு அமுத்து தையல் போட்டுட்டு திருப்புனிங்கன்னா ஈஸியாக மடிஞ்சு கிடைக்கும். அதையே லேசாக ஒரு கீறி விட்டுட்டு கார்னரில் மட்டும் பின்தட்டோட அளவுக்கே அடிச்சிருக்கிறோமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அமுத்து தையல் போட்டுக்கலாம். என்றது கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே தையல் போடுறேன். இப்போ இது மேல் பக்கம் தையல் போட்டுட்டு சுற்றி வர நம்ம உள்ளே திருப்பி அமுத்து தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ரெடி பண்ணிக்கலாம். கழுத்து பக்கம்தான் அடித்து ரெடி பண்ணணும். 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம கழுத்து விட்டுருக்கிற அதே அளவுக்கு அடிச்சுட்டு எக்ஸஸ் கிளாத்தை வெட்டிட்டு ஜர்க்கா போட்டு திரும்பவும் வந்து அமுத்து தையல் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி சுற்றி வர மேல் தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ஆரி ஒர்க் ப்ளவுஸு எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளவுஸு இந்த மாதிரி ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நான் போட்டிருந்த எம்ப்ராய்டரி போட்ட ப்ளவுஸை தைக்கிற மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கிளாஸும் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக தான் இருக்கும். இப்போ எல்லா பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தட்டில் மட்டும் நம்ம 2வது ஸ்டிச் போட்டுக்கலாம், டபுள் ஸ்டிச் மாதிரி. இப்போ நம்ம வந்து 2ஐயும் செக் பண்ணி பார்த்துட்டு கப் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சைடு நம்ம மடிச்சுட்டு 3 பகுதியில் ஒரு பகுதியை மட்டும் மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஜர்க்கா போட்டு வச்சுருக்கோம். கீழே 1.5 மேலே 2.5 கீழ் டாட் பிடிச்சிக்கலாம். சென்டரில் பட்டன் பீஸ் ஹூக் பீஸ் சைடும் ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். ஆர்ம் சைடும் ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நீங்கள் கப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சுருக்கு இல்லாமல் நிற்கும். இதில் ஒரு சிலருக்கு வந்து லைனிங் கிளாத்து மேல் கிளாத்து ஒட்டாமல் வருதுன்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் லேசாக சுருக்கு இல்லாமல் இழுத்து விட்டு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீட்டாக வரும். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு கப்பையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கீழே டாட்டு, சென்டர் டாட்டு, இது 2க்கும் சேர்த்து ஆர்ம் சைடு டாட்டு, இது 2ஐயும் அடித்த பின்னாடி கப் சைஸ் பாருங்கள், ஃபினிஷிங்காக வரும். அது எப்படி உங்களுக்கு மட்டும் ஒட்டாமல் வருது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள்.
இது மாதிரி நம்ம கப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே பட்டி கிளாஸ் நிறைய நடத்தியிருக்கிறேன், அதனால் இதில் சொல்லலை. நீங்கள் பட்டி கீழே வச்சு மேலே வைக்கிற கப் சைஸை அடிச்சுக்கலாம். இதில் வந்து 1/2 இன்ச் அளவு அடிக்கிறதுக்காக நல்ல போட்டு மாதிரி வர்றதுக்காக வெட்டியிருக்கேன். இது மாதிரி நம்ம அடிச்சுட்டு இந்த தட்டை வந்து பின்தட்டோடு வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து டேலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அமுத்து தையல் போட்டுக்கலாம். இது பட்டு கிளாத்துங்கிறதுனால பட்டியும் கப்பும் இணைச்ச இடத்துல ஓவர்லாக்கும் போடணும். இப்போ 2வது கப்பில் வந்து பட்டியை வச்சு அடிச்சுக்கலாங்க. 1/2 இன்ச் அளவுக்கு போட் ஷேப்பில் அடிச்சுட்டு இது ரெண்டையும் நம்ம ஓவர்லாக் போட்டுட்டு வந்துடலாங்க. ஓவர்லாக் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அமுத்து தையல் போட்டுக்கலாம். கீழ் நோக்கி கீறி விட்டுட்டு அமுத்து தையல் 2 படிமான தையல் போட்டால் நல்லாயிருக்கும். அது மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கீறி விட்டுக்குங்க. பட்டு துணி அயன் பண்ணின மாதிரி கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் அடிச்சுட்டு நம்ம பட்டன் பீஸ் சைடு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பிசுறு வரும். பட்டி எவ்வளோ நீட்டாக நம்ம வெட்டியிருந்தாலும் அது கொஞ்சமாக வெட்டுற மாதிரி தான் வரும். இது ரெண்டையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாங்க. எல்லாம் ஒரே ஈக்குவலாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்தால் மறுபடியும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டன் பீஸ் ஹூக் பீஸ் ஏற்கனவே நம்ம வெட்டி வச்சுருக்கோம். அதில் வந்து கீழே வச்சு மேலே திருப்புறது வி பீஸு. ஒரு சிலர் வி போடுவாங்க, ஒரு சிலர் டேகு. இவங்க வந்து இந்த கல்யாண பொண்ணு வீட்டு ஆர்டர் எல்லாமே வந்து டேக் வைக்கிறது. அதனால் நம்ம அடித்து ஈஸியாக அமுத்தி திருப்பி அதில் கயிறு வச்சுக்கலாங்க. மேலேயும் கீழேயும் மடித்து விட்டுக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இதில் வந்து டேலி ஆக மாட்டேங்குதுன்னு. இப்போவும் இந்த கிளாஸ் நடத்தியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் மடித்து தைச்சி பாருங்கள், கண்டிப்பாக டேலி ஆகும். இப்போ நம்ம வந்து வி பீஸ் சைடு ரெடி பண்ணியாச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஹூக் சைடு மேலே வச்சு உள்ளே திருப்பணும். இப்போ இது வந்து பட்டு கிளாத்தும் மேலே அட்டாச் பண்ணலாம். ஆனால் வந்து ஊக்கு போடும்போது அது இழுத்து கிழிஞ்சிரும். அதனால் முன்பக்கமாக இருக்கிறதுனால நான் வைக்கலை. பின்தட்டில் ஓப்பன் ஆனால் தெரியுங்கிறதுக்காக நான் லைனிங் கிளாத் கொடுத்துருக்கேன். இதுவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிளாத்து, ரெட்டை கிளாத் வேணாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள். இது போல் மேலேயும் கீழேயும் மடித்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை பட்டன் பீஸ் ஹூக் பீஸ் சைடு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணாலும் அடிக்கும்போது கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஏதாவது அடிச்சிருந்தால் மேலும் கீழும் வந்துடும். திரும்பவும் ஒருக்கா பட்டன் பீஸ் ஹூக் பீஸ் சைடு வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இது கயிறு போடுறதுனால உடனே நம்ம மார்க் பண்ணியும் வச்சுக்கலாம். 5 மார்க்கு கீழே மேலே சென்டரில், அப்புறம் 2 சென்டரையும் டிவைட் பண்ணிக்கோங்க. பின்தட்டு ரெடியாக இருக்குது. அதில் நம்ம வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஷோல்டர் அடிச்சுக்கலாம். இது வந்து நம்ம பாசி இருக்கிறதுனால மேலே கார்னரில் ஒருக்கா ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் 2வது தையல் வந்து பாசி உடப்படாமல் ஷோல்டரில் இணைச்சிக்கோங்க. அடுத்தது இந்த சைடு அடிக்கும்போது தான் கவனமாக அடிக்கணும். ஏன்னா முந்தட்டில் வந்து ஆரி ஒர்க் இருக்குது. அது ரெண்டும் வந்து ஈக்குவலாக டேலி ஆகிற மாதிரி வச்சுட்டு முதல்ல கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம பாசி ஒட்டுன மாதிரி அடிக்கணும். குதிரையை தூக்கி விட்டு அடிக்க தெரியல அப்படின்னா நம்ம கையிலேயே பக்கமாக பேக் ஸ்டிச் குத்தி எடுத்துக்கலாங்க, தையல் மாதிரி. இப்போ லேசாக நான் தூக்கி விட்டு அந்த இடத்துல பாசி மேலேயே தான் அடிச்சுட்டு வர்றேன். தெரியாதவங்க முதல்ல பேக் ஸ்டிச் கையிலேயே குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 டேலி ஆகிருக்கு. ஒரே மாதிரி நேர்கோடாக எல்லாமே வந்திருக்கும். திரும்ப 2 தையல் போட்டுட்டு ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். இப்போ வந்து இது நம்ம எடுத்து பிசுரெல்லாம் பின்னோக்கி வச்சுட்டு நம்ம கை அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஜாயிண்ட் ஒரே மாதிரி வந்திருக்கு. இப்போ கை வந்து குடஞ்சி பட்டின பாவும் வர்ற மாதிரி நம்ம அடிக்கணும். கரெக்டாக சென்டரில் ஜர்காவும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு லேசாக அதனோட போக்குலேயே அடிச்சுட்டு வாங்க. பிசுறு கொஞ்சம் வரும். பிசுறு வந்தால் கூட நம்ம வெட்டிக்கிடலாம். அதனால் ரொம்ப இழுத்து பிடிச்செல்லாம் அடிக்க வேண்டாம். அதனோட போக்குலேயே அப்படியே அடிங்க ரவுண்டு. இன்னொரு சைடு நம்ம திருப்பி வச்சு அடிச்சுக்கலாம். கை ரெடியானாலே நம்மளுக்கு ஓவரால் ப்ளவுஸு ரெடியான மாதிரி தான். சாதாரணமாக தைக்கிற லைனிங் ப்ளவுஸை விட ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தட்டுன இடத்துல பாசி இருக்குது. அந்த பாசியை உடச்சி விட்டுட்டு தான் நம்ம அடிக்க முடியும், இல்லைன்னா ஊசி உடஞ்சிரும். அந்த கரெக்டாக கையோட மேலே டாப்பில் ஒரு பாசி இருந்தது, அதை தான் நான் உடச்சி விட்ருக்கேன். 2 தடவை தையல் போட்டுக்கலாம். இதே மெத்தடில் நம்ம 2 சைடு கையும் ரெடி பண்ணிக்கலாங்க. இது வரைக்கும் நான் நடத்திட்டு வர கிளாஸு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்துக்கிடட்டும். இதே மெத்தடில் நம்ம 2வது ஒரு கையையும் அடிச்சுக்கலாம். இது கை கொஞ்சம் லென்த்தான கைங்கிறதுனால அடிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்.
இது ப்ரைடல் ப்ளவுஸ் எல்லாமே வந்து எல்போ ஸ்லீவ் தான் அவங்களது. ஆனால் என்னென்னா மற்ற ப்ளவுஸ் எல்லாமே வந்து பேக் ஹூக்கு, இந்த மாதிரி ஒர்க்கு ப்ளவுஸ் மட்டும் பின்னாடி ஒர்க்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட் ஹூக்கு. இப்போ வந்து இந்த 2வது சைடு நம்ம திருப்பி அடித்தாச்சு. 2 தடவை தையல் போட்டுட்டு ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். இதுலேயும் பிசுறு வருது, அதை கட் பண்ணிக்கோங்க. 2வது தையல் போட்டுட்டு ஓவர்லாக் போட்டுட்டு வந்துட்டு இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸுக்கு அவங்க லட்கா பின்னாடி வந்து பேக்கில் அந்த பீட்ஸ் தொங்குடுறது வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆரி ஒர்க்லேயே. நம்ம இதுக்கு மேட்ச் பண்ணி அப்படியே போட்டுக்கிடலாம். இப்போ வந்து மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்குங்க. ஷோல்டர்லேருந்து வச்சு கீழே வந்து கையோட சுற்றளவுக்கு ஒரு மார்க்கும், ஆர்ம் சைடு இழுத்து பிடிச்சி அந்த இடத்துல ஒரு மார்க்கும், கீழே இடுப்பு பக்கம் முன்பக்கம் மட்டும் மார்க் பண்ணணும். ஏற்கனவே நம்ம பின்பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம். இது பேக் ஹூக்குங்கிறதுனால மடித்து வச்சு நீட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணின இடம் எல்லாமே நேர்கோடாக வரும். அடிக்கும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது இன்னொரு சைடும் முன்பக்கம் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கை ரவுண்டு, ஆர்ம் சைடு தூக்கி விட்டு 2 ஈக்குவலாக டேலி ஆகிருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழேயும் வந்து 2ம் ஈக்குவலாக டேலி ஆகணும். இது போல் 2 பக்கம் சைடு ஜாயிண்ட் அடிச்சுக்கலாங்க. சைடு ஜாயிண்ட் அடிச்சுட்டு நீட்டாக வந்திருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா பிசுறுகளை வந்து கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 தையல் போட்டு விட்டுறலாம். அவங்க ஏதாவது டைட்டாக இருந்தால் கூட பிரிச்சுக்குவாங்க. அவ்வளோதான், 2 சைடும் நம்ம வந்து தையல் போட்டாச்சு. ப்ளவுஸு ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த சைடில் வந்து ஓவர்லாக் போட்டுட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து இந்த பின்னாடி வந்து கயிறு வச்சு பீட்ஸ் வச்சுக்கலாம். கயிறு ஏற்கனவே உள்ளுக்குள்ளே வச்சு அடித்தும் திருப்பி இருக்கலாம். நான் இப்போ இது உங்களுக்கு கிளாஸு ஃபினிஷிங்காக காமிச்சிட்டு இருக்கிறனால எக்ஸ்ட்ராவாக கயிறு வைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளே அடிக்கிற மெத்தடு பார்த்திங்கன்னா, நம்ம கழுத்து பின்பக்கம் அடிக்கும்போதே வந்து நம்ம கயிறை முதல்ல அட்டாச் பண்ணிடணும். 4 இன்ச் உயரத்துக்கு கீழே வச்சு. ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ப்ளவுஸோட சாரீ மடிப்பு அயன் பண்ணுறதுக்கும் வந்திருக்கு. அதுவும் மடிப்பு போட்டாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பின்னாடி ரோப்புக்கு ரெடி பண்ணலாங்க. இப்போ இது போல் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது வந்து முன்பக்கமும், மேலே இருக்கிறது உள்ளே வர்றதும், அது இன்னொரு சாரிக்கு. இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து கேன்வாஸு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற கேன்வாஸும் ஒட்டலாம், ஸ்ட்ரிப்பாக இருக்கிற கேன்வாஸும் ஒட்டலாம். இது போல் கொஞ்சம் கம் போட்டு முதல்லையே ரவுண்டு வெட்டி எடுத்துட்டு உள்ளே அட்டாச் பண்ணிக்கலாங்க. இது திலகம் மாதிரி இருக்கிறது தான் இந்த ப்ளவுஸோடது. ரவுண்டு வந்து இன்னொரு சாரியோட ப்ளவுஸு. 2 ஒட்டா செய்கிறதுனால இதே மாதிரி ஒட்டா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்லையே வந்து அது கிளாத்து 2, 3 கூட ஸ்ட்ரிப்பாக கொடுக்கலாம். அவங்க கனமாக கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பின்னாடி பக்கம் முதுகில் இடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ ஒரு கிளாத்து மட்டும் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு கேன்வாஸ் வந்து ஸ்ட்ரிப்பானதும் கொடுக்கலாம். இது கொஞ்சம் லேஸானது தான் நான் கொடுக்குறேன். இந்த ஒட்டுனதும் உணர்ந்த பின்னாடி தைக்க ஆரம்பிக்கலாம். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து இந்த பகுதி பீடு இருக்கிறது ஒன்று, உள் சைடு பீடு இல்லாதது 2ஐயும் இப்படி இந்த மாதிரி ஒட்டிட்டு மேல் பக்கம் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் விட்டுறணும். நம்ம கயிறு உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அதுலேருந்து கீழேருந்து இது மாதிரி வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியும் பண்ணலாம், ஹெம்மிங் பண்ணின மாதிரி, சும்மா வந்து சுற்றி வரும் தையல் போட்ட மாதிரியும் போடலாம். எப்படி உங்களுக்கு அது போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சுற்றி வரும் நம்ம தையல் போட்டுட்டு கரெக்டாக இந்த சென்டர் வரும்போது வந்து இந்த ரோப் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். சாரீ பிங்க்கு, அதனால் கொஞ்சம் பிங்க் ஷேடு வர மாதிரி காப்பர் கலரு ரோப்பு, அதை நான் அட்டாச் பண்ணி அந்த இடத்துல தையல் போடுறேன். அதை நல்லா முடி போட்டுக்கோங்க, அந்த இடம் கழண்டு வராமல் இருக்கிற மாதிரி. இதே மாதிரி 2 சைடு ரோப்புக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது போல் 2ஐயும் ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம ப்ளவுஸில் வந்து மிஷினில் தைக்க முடியாது, கையில் தைச்சிக்கணும். ஆரி ஒர்க் இருக்கிறதுனால ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. மெத்தடில் ஆரி ஒர்க் ப்ளவுஸு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.